இந்த நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிறதுக்கு எல்லாரும் சொந்தமாக ஒரு தொழில் வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? சார் சொந்தமாக எனக்கு பெரிய வருத்தம் என்னென்னா, ம். நான் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனது கிடையாது. ம். ஸோ அதனால் நானாக தொழில் பண்ணது தான். ம். ரொம்ப நாளைக்கு கட்டமும் பட்டிருக்கேன். இந்த ஒரு காலகட்டத்தில் இன்கம் டேக்ஸ் கட்டிட்டு இருந்தவங்களுக்கு இது மாதிரி லோன்ஸ் இருக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெனிஃபிட் இருந்தது, டேக்ஸ் அதெல்லாம் பெனிஃபிட். போயிட்டு அதெல்லாம் இப்போ போயிருக்கு. அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக போயிருக்கு. இந்த 12 வருஷத்தில் இந்த அரசாங்கம் வந்ததில் பணக்காரனுக்கு இதுக்கு மேலே நல்ல அரசாங்கம் வரவே வராது. நீங்களே சொல்லும்போது சொன்னீங்க, நான் பேங்க்கில் பணத்தை போடுறத விட பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஆமாம் ஸோ பேங்க்கை விட பாண்ட்ஸ் தான் சேஃப்னு நினைக்கிறீங்களா இன்வெஸ்ட்மெண்ட்டாக? சார், வாழ்க்கையில் எதுவுமே சேஃப்டிங்கிறது ஒன்றும் கிடையாது. ம். பேங்க்கில் பணம் போட்டால் லாஸ் நிச்சயம். இன்றைய பொருளாதார சீர்கேட்டுக்கு இந்த கிரெடிட் கார்டு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதா? அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கிரெடிட் கார்டுங்கிறது உங்களுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ண வேண்டியது. ஒரு மருந்தை நீங்கள் அவசரத்துக்கு சாப்பிட வேண்டிய ஆன்டிபயாட்டிக்கு. இப்போ நீங்கள் இங்கிலாந்து போனீங்கன்னாலோ அமெரிக்காவுக்கு போனீங்கனாலோ நீங்கள் ஒரு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் ஒரு ஆன்டிபயாட்டிக்கை வாங்க முடியாது. இங்கே நீங்கள் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் ஆன்டிபயாட்டிக்கை நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் அவனே கையில் தூக்கி கொடுத்துருவோம். ஆமாம். இது ரெகுலேஷனோட ப்ராப்ளம். ஸோ கிரெடிட் கார்டை யாருக்கு கொடுக்கணும்னு இருக்குது. ரோட்டில் போகிறவங்களுக்கெல்லாம் கிரெடிட் கார்டு நீங்கள் பேங்க் கொடுக்குறீங்கன்னா டெஃபினட்டாக இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். கிரெடிட் கார்டுங்கிறது பணக்காரனுக்கு ஒரு டூல். பணக்காரனை என் கடைக்கு இழுக்கிறதுக்கு ஒரு கருவி. அதை நீங்கள் ஒரு கன்சூமர் கிரெடிட்டாக மாற்றினது பேங்க்ஸோட தவறு. ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற போட்டியில் பண்ண தப்பு. இஎம்ஐ அப்படின்றது வரமா சாபமா? சாபந்தான் இதில். பணங்கிறது எப்படின்னா சார், கடன் வாங்கி நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுங்கிறது சாபம். கடன் எதுக்காக வாங்கணும்னா, நீங்கள் முதலீட்டு பண்ணி இன்னும் அதை பெருசாக்கிறதுக்கு கடன் வாங்கலாம். நான் கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுவேன், நான் கடன் வாங்கி காது குத்துவேன், நான் கடன் வாங்கி செலவு பண்ணுறதுங்கிறது தவறு. இந்த பங்குச்சந்தை வியாபாரன்றது எப்போ ஆக்சுவலாக தொடங்கிச்சு? 500 வருஷமாக இருக்குது. 500 வருடம். இந்தியாவில் 1875 இருக்குது. ஆனால் சூடு பிடிச்சது 91க்கு அப்புறம். இந்தியாவோட பங்குச்சந்தை தந்தைன்னு நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சோஷலிஸ்ட் கம்யூனிஸ்டான ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் தான் இதை பண்ணார். தெரியாமல் பண்ணிட்டார். ஜார்ஜ் ஃபெர்னாண்டஸ் என்ன ரூல் போட்டார்னா, 1977 ஜனதா கவர்மெண்ட் பவர் வந்தபோது இந்த எம்என்சிஏ கம்பெனியெல்லாம் இந்தியா விட்டு தட்டி விட்டார். அவர் சொன்னார், எய்தர் நீ இந்தியாவில் இருக்கணும்னா ஷேர்ஸ் இந்தியனுக்கு விற்கணும், லாபத்தை பங்கு இந்தியனுக்கும் விற்கணும், இல்லையா நீ இந்தியாவை விட்டு ஓடி போயிடுன்னு. கோகோ கோலா, ஐபிஎம்லாம் இந்தியா விட்டு ஓடி போயிட்டான். இந்தியாவில் இருந்த எல்லாருமே அவங்க பங்குகளை பங்குச்சந்தையில் லிஸ்ட் பண்ணாங்க. அதுதான் அவங்க ஹிந்துஸ்தான் யூனிலீவர், நெஸ்லே, இது மாதிரி கம்பெனிலாம். அதெல்லாம் இன்றைக்கி பல மடங்கு லாபத்தை கொடுத்துருக்கு. பங்குச்சந்தையிலும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முறைகேடுகள் நடந்துகிட்டே தானே இருக்குது. எதில் முறைகேடு இல்லை? இல்லை, கோவில்லையே. நிறைய. நான் என்ன சொன்னேன், அயோத்தியா கோவில்லையே பேசாமல் இருக்கலாம். இன்றைக்கி அயோத்தியாவை பற்றி பேசினவங்க இன்றைக்கி பேசாமல் இருக்கலாம். மனசு குத்துறேன். கோவிலில் பேர் சொல்லியே கொள்ளாடிச்சுட்டு கவர்மெண்ட் சும்மா இருக்கும்போது பங்குச்சந்தை என்ன விதி விலக்க என்ன? இல்லை, ஒரு முறைகேடுக்கு இன்னொரு முறைகேடை உதாரணமாக காட்டுறது சரியா இருக்கு? அப்படி கிடையாது. மனுஷன் உங்களுக்கு பேசிக் பிரின்சிபலை சொல்ல வரேன். மனுஷன் ஒருத்தர் இருந்தால் பேராசைங்கிறது வரும். பேராசை நீங்கள் வந்தால் எங்கே இருந்தாலும் திருட்டுங்கிறது எங்கேயும் வரும். கோவில் வீட்டிலே திருட்டு வந்ததுன்னா எங்கே வேணால் திருடுவான்னு சொல்ல வந்தேன். ஆனால் பங்குச்சந்தை மட்டும் திருட்டு கிடையாது. எல்லா இடத்துலையுமே திருட்டு, லஞ்சம், லாவண்யம்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குங்கிறது தான் நான் சொல்கிறேன். பணத்தை ஈஸியாக பண்ண முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே திருட்டு இருக்குதான் செய்யும். அது நான் வெறும் ஹிந்து கோவிலில் மட்டும் சொல்லலை, எல்லா மதத்துலேயும் எல்லா இடத்துலையும் கடவுள் பற்றி பேரை சொல்லி திருடுறதுங்கிறது ரொம்ப காமன். பங்குச்சந்தை அப்படின்றது பெரும் பண முதலைகள் விளையாட வேண்டிய விளையாட்டா, சாமானிய மக்களுக்குமானதா? சாமானியன் மக்களுக்குமானது தான். இதில் சாமானியன் மக்கள் தான் பெரிய ஆளாக பங்குச்சந்தையில் ஆகியிருக்காங்க. நீங்கள் வாரன் பஃபெட்டாக இருக்கட்டும், பேப்பர் போட்ட பையன் தான் இன்றைக்கி உலகத்திலே இருக்கிற பெரிய பணக்காரன் பங்குச்சந்தையில். வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமா கம்யூனிஸ்ட் நாட்டை விட்டு ஓடி வந்தவன் தான் பெரிய பங்குச்சந்தையில் பெரிய பணம் சம்பாதிச்சவங்க. ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒன்றும் இல்லாமல் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாசலில் உட்காந்துருந்தவன் தான் இன்றைக்கி ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாங்கிறவன் பெரிய பணக்காரனாக இருக்குது. அதனால் நான் பங்குச்சந்தை பணக்காரங்களுக்கு மட்டும்தாங்கிறது நம்ம நினைக்கிறது தவறு. அப்படி கிடையவே கிடையாது.
பங்குச்சந்தைங்கிறது எல்லாருக்கும் உண்டு. நான் எப்போதும் சொல்கிற எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கத்திங்கிறது கையும் வெட்டும், பழத்தையும் வெட்டும். நீங்கள் பழத்தை வெட்டணுமா கையை வெட்டிக்கணுமான்னு முடிவு நம்ம தான் எடுக்கணும். பங்குச்சந்தை ஒருத்தர் பணக்காரர் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. சதவீதம் மிக குறைவாக இருக்கு இல்லையா? அப்படி கிடையாது சார். பங்குச்சந்தை ஏன் இப்போ உங்களால் பணம் பண்ண முடியாதுன்னா, ஏன்னா உங்களுக்கு பொறுமை கிடையாது. பொறுத்தா பூமி ஆழ்வார்னு தமிழில் ஒன்று சொல்லுவாங்க. பங்குச்சந்தையில் இன்றைக்கி போட்டு நாளைக்கு காசு பண்ண முடியாது. இப்போ நாம் 2 பேரும் நான் ஏவிஎம்மை மதிக்கிறவர். எனக்கு என்ன சரவணன் சாரை நல்லா தெரியும். ஏவிஎம் இன்றைக்கி ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டு பெரிய செட்டியார் நாளைக்கு காசு பண்ணல. ஒரு 50 வருஷம் தொழில் பண்ண அப்புறம் தான் பெரிய பணக்காரர் ஆனார். ஸோ அப்போ ஒரு தொழிலில் நீங்கள் பணம் சம்பாதிக்கணும். பங்குச்சந்தைங்கிறது என்ன? இப்போ நான் டாட்டா கம்பெனியில் ஷேர் வாங்கினேன்னா டாட்டாவோட பங்குதாரர் ஆகிறேன். இன்றைக்கி ரத்தன் டாட்டா போயிட்டார். ரத்தன் டாட்டாவோட நியோல் டாட்டாவோட பங்குதாரர் ஆகிறேன். நீங்கள் மார்க்கெட்டில் 1000 சொல்லுவாங்க. சந்திரசேகர் நடத்துகிறான், சந்திரசேகர் தான் எம்டி, சந்திரசேகர் தான் ஆட்டி வைப்பான்னு. உங்களுக்கு யார் முதலாளின்னு தெரியணும். அந்த முதலாளியோட நீங்கள் பார்ட்னராக இருப்பீங்களான்னு உங்களுக்கு டிசைட் பண்ணணும். அந்த முதலாளி ஃப்ராடாக இருந்தான்னா உங்கள் பங்குச்சந்தை ஃப்ராடு. அந்த முதலாளி இப்போ நான் சுந்தரமையங்காரோட பார்ட்னராக இருந்தால் நிச்சயமாக நட்டம் ஆகுது. சுந்தரமையங்காருக்கும் நட்டம் ஆனால் எனக்கும் நட்டம் ஆகும். ஆனால் ஐயங்கார் என்னை ஏமாற்றிட்டு அவர் காசு பண்ணுவார்னா பண்ண மாட்டார். அது மாதிரி சோழமண்டலம் செட்டியார் முருகப்பா குரூப்பில் அவங்க பணம் பண்ணிவிட்டு நம்மளை நஷ்டம் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் யாரோட ஃப்ரெண்டாக ஆறீங்க, யாரோட பார்ட்னர் ஆறீங்கன்னு பொறுத்துருக்கு. பங்குச்சந்தையில் எந்த இடத்துல மக்கள் ஏமாறுறாங்க, எந்த இடத்துல விழிப்போடு இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேராசை தான். ஏதாவது நம்ம இன்றைக்கி போட்டு நாளைக்கு அள்ளிடலாம்னு நினைக்கிறதுனால தான் ப்ராப்ளம். பங்குச்சந்தையில் இன்றைக்கி பணம் போட்டு 5 வருஷத்துக்கு உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னா நீங்கள் பங்குச்சந்தைக்கே வரக்கூடாது. இன்றைக்கி பணம் போட்டோன்னா 5 வருஷத்துக்கு அதை வேடிக்கை தான் பார்க்கணும். நான் இன்றைக்கி ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்கிட்டேன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு நான் சும்மா அதை வேடிக்கை தான் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து நாளைக்கு அந்த பிஸ்னஸ் ஓன்னு வராது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பங்குச்சந்தையை கையாளுகிறவர்கள் அதிகபட்சம் ஒரு 10லேருந்து 20% தான் இருப்பாங்க. அப்படிலாம் கூட கிடையாது, 5% கூட கிடையாது. ஆக 95 பேர் வந்து டெய்லி ட்ரேடிங் தான் இருக்காங்க. அது அவங்க எது முறையற்றதோ அதில் அது அவங்க பண்ணுற தப்பு. ஒருத்தன் சிகரெட் குடிக்காதுன்னு தான் நான் சொல்ல முடியும். சிகரெட் குடிக்கிறவன்னா திருத்துறது என்னோடய வேலை கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ என்ன பண்ணணுங்கிறதுக்கு 1000 புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை நீங்கள் படிச்சுவிட்டு அதை நம்ம பிரின்சிபல்டாக ஃபாலோ பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். நான் டிஸ்னிலேயும் ஷேர் ஹோல்டராக இருந்திருக்கேன். எனக்கு சினிமா பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் டிஸ்னி கம்பெனி நம்மளை ஏமாத்தாதுன்னு ஒரு ஃபீலிங்னா நம்ம டிஸ்னிலேயும் ஷேர் ஹோல்டராக இருந்திருக்கேன். கூகுளில் ஷேர் ஹோல்டராக இன்றைக்கும் இருக்கேன். ரைட்டுங்களா? அப்போ யாராவது யூடியூப் இன்றைக்கி எங்கேயாவது பார்த்தா அதில் ஒரு போர்ஷன் எனக்கு காசு வரும். எவ்வளோ போர்ஷனுங்கிறது ரொம்ப கம்மியான போர்ஷன் இருக்கலாம், பட் அந்த காசு எனக்கு வரும். நான் உங்களுக்கு புரியுதா? இப்போ சோனியோட கம்பெனியில் எனக்கு ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி யாராவது சோனி டிவி பார்த்தாங்கன்னா அதில் எனக்கு ஒரு 10ல் ஒரு காசோ 10% ஷேர் நான் வச்சுருந்தா 10ல் ஒரு காசு எனக்கு வரும். நான் 1% ஷேர் வச்சுருந்தா 100ல் ஒரு காசு வரும். ஸோ நான் எவ்வளோ ஷேர் வச்சுருக்கேனோ எவ்ரி டைம் அந்த ப்ராடக்டை யாராவது யூஸ் பண்ணுறச்ச அந்த காசு எனக்கு வரும். நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக பார்க்கணுமே தவிர நான் அந்த கம்பெனியை இந்த ஷேரை ஒரு கமாடிட்டியாக பார்த்தேன்னா நான் பணமே பண்ண முடியாது. இப்போ நான் டூரிங் டாக்கீஸில் பங்குதாரர் ஆனேன்னா நான் தினம் இன்றைக்கி டூரிங் டாக்கியோட ஷேர் ஏறுமா இறங்காதான். சித்ரா சார் கம்பெனியை ஒழுங்காக நடத்துகிறாரா, கரெக்டான பிரின்சிபலில் நடத்துகிறாரா, பொறுமையாக நான் 10 வருஷம் இருந்தால் அவரோட பணம் பண்ண முடியுமா தான் பார்க்கணும். நீங்களே சொன்னீங்க உங்களை போன்ற பணக்காரர்கள் இந்த பணத்தை வச்சுட்டு எதுவும் செய்ய போகிறது இல்லை. செய்யறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஆனாலும் 1000 கோடி 10,000 கோடி 50,000 கோடி வச்சுருக்கவங்க இன்னும் இந்த பணத்தை தேடி ஓடுற நிலைமை தான் இருக்குது. அது எங்கே? நீங்கள் என்ன போன வாட்டி கேட்டபோது உங்கள் குருகள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது தான் ஐடியல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஒரு நடுத்தர மக்களுக்கு, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸுக்கு எண்ணெய் விலை வந்து அதிகரிக்கும் போதெல்லாம் எல்லா கமோடிட்டிஸும் பாதிக்கப்படுது. எங்கே சார் ஏறி இருக்குது? அதெல்லாம் நிர்வாகத்திறமைன்னு வேணும். மாண்புமிகு முன்னாள் மன்மோகன் சிங் இருக்கும்போது $148 வரைக்கும் கட்ட எண்ணெய் போச்சு.